போன வீடியோவில் எனக்காக ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை நேச்சுரல் நெயில்ஸில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி வச்சுருக்க நெயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிட்டேன். இப்போ நெயில் பால்ஸ்லாம் கியூட்டிக்கல் ஆயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் கியூட்டிக்கல் புஷரோ இல்லை நெயில் கட்டரோட டூல் வச்சோ நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெயில்ஸில் பேலன்ஸ் இருக்க கம்மெல்லாம் நான் ஃபைல் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நெயில் ஃபைல் பண்ணாமல் நம்ம ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வச்சா ரொம்ப நாள் இருக்காது. ஸோ இப்போ நம்ம டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லின் ஃப்ரீ வைப்ஸ் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்னா கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணுறது தான். ஏன்னா கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணாமல் நம்ம நெயில்ஸ் வச்சா லிஃப்டிங்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெட் செல்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுற க்ளூ மிஸ்க்ளேரோட க்ளூ தான். எனக்கு லிட்ரலி 3 வீக்ஸ் என் நெயில்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் லேயர் ஆஃப் க்ளூ நம்ம நெயிலில் அப்ளை பண்ணி 10 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நெயில் எடுத்து அதில் நம்ம நேச்சுரல் நெயில் கவர் ஆகிற அளவுக்கு க்ளூ வச்சுட்டு ஒரு ஸ்மால் ப்ரெஷர் கொடுங்க. கரெக்டாக நம்ம யூவி லைட்டில் ஒரு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டிங்கன்னா நம்ம நெயில்ஸ் எல்லாமே டன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கியூட்டிக்கல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக கோகனட் ஆயிலோ இல்லை கியூட்டிக்கல் ஆயிலோ நம்ம